Hello everyone, welcome to Chandru Max. Okay, so நம்ம SSC crash course பார்த்துட்ருக்கோம். ஸோ பர்சன்டேஜ் டாப்பிக்கில் இன்னும் சில சம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ரீசெண்டாக வெரி ரீசெண்ட் கொஷின்ஸ், CGL 21 கொஷின்ஸ், அப்புறம் CHSL, அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன் போஸ்ட்டில் கேட்ட கொஷின்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணுவோம். சரியா? டாபிக் பை டாபிக் கவர் பண்ணுவோம். எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுவோம். கிட்டத்தட்ட வந்து some 23 topics including advanced maths. ஓகேவா? CGL அதுக்கப்புறம் CPO அப்கமிங்கில் எக்ஸாம் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 5 சம் பார்க்கலாம். ஒரு சம் உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் இருக்குது கடைசியில். ஓகே, ரைட். ஸோ சம்குள்ளே போயிடலாம். The base of a triangle is increased by 40%. By what percentage correct to 2 decimal places should its height be increased so that the area increases by 60%? யூஸ்வலாக வந்து பேஸ் வந்து இத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, ஹைட்டு வந்து இத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ ஏரியா எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு கேட்பாங்க. இதில் ஏரியா இன்க்ரீஸ் ஆனதை கொடுத்துட்டாங்க, பேஸ் கொடுத்துட்டாங்க, அப்போ ஹைட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து x + y + xy/100. இதை நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து ஓவரால் இன்க்ரீஸ் கிடைக்கும். ஓவரால் இன்க்ரீஸ், அதாவது ஓவரால் இன்க்ரீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும். இப்போ இதில் வந்து பேஸ் வந்து 40ன்னு வச்சுக்கோங்க, ஹைட் வந்து ஒய், அது எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தெரியாது, ப்ளஸ் 40 × y/100 இஸ் ஈக்குவல் டு ஓவராலாக எனக்கு 60% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு போட்டுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 140 y/100 இஸ் ஈக்குவல் டு 20. 40 ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா 20, y + 40 y/100 வந்து 140 y/100ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? இப்போ y இஸ் ஈக்குவல் டு என்னது? 7/5. அந்த சைடு வந்து 20 இருக்கா? 7/5னா இப்போ 100/7. 100/7னா அப்ராக்சிமேட்டாக என்ன வரும்? 14 2/7% இல்லையா? இப்போ 14.29%. ஆப்ஷன் சி இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு. The price of an item is reduced by 20%. As a result, customers can get 2 kg more of it for ₹360. Find the original price in rupees per kg of the item. ஆக்சுவலாக இதே சம் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து ரெடியூஸ்டு ப்ரைஸ் கேட்டிருந்தாங்க, இந்த கொஷினில் ஒரிஜினல் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. நான் அந்த வீடியோலேயே வந்து ஒரிஜினல் ப்ரைஸ்க்கான ஃபார்முலாவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு amount into percentage divided by ஈனா எக்ஸ்ட்ரா இன்ட்டு 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் பி, டிபெண்ட்ஸ் ஆன் அது. இப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ன்னு கொடுத்தா கீழே வந்து ஆட் பண்ணிக்கணும், ரெடியூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இப்போ இங்கே வந்து மைனஸ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ அமௌண்ட் வந்து எவ்வளவு? 360, பர்சன்டேஜ் எவ்வளவு? 20, டிவைடட் பை எக்ஸ்ட்ரா எத்தனை கேஜி கிடைக்கும்? 2 kg இன்ட்டு ரெடியூஸ்ட் ஆகிருக்கிறதுனால 100 - 20, ஸோ 80. ஓகேவா? இதுதான் ஒரிஜினல் ப்ரைஸாக இருக்கும். இது சிம்பிளிஃபை பண்ணோன்னா அடிச்சிடலாம், 2 அடிச்சிடலாம். 360/8 என்ன வரும்? 45. ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 45 rupees. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ரெடியூஸ்டு ப்ரைஸ்னால் A × P டிவைட் பை E × 100. ஓகேவா? இது வந்து ரெடியூஸ்டு ப்ரைஸ்க்கான ஃபார்முலா. இப்போ அமௌண்ட் எவ்வளவு? 360 × 20 divided by 2 × 100. ஓகே, இந்த 0 அடி வாங்கிறோம். ஸோ ரெடியூஸ்டு ப்ரைஸ் எவ்வளவு? 36 rupees. ஓகேவா? இப்போ நீங்கள் பாருங்கள், 360 rupeesக்கு ஒரிஜினல் ப்ரைஸ் 45 ரூபா. அப்போனா எத்தனை கிலோ கிடைக்கும்? 8 கிலோ கிடைக்குமா? அதேமாதிரி 360 rupees ரெடியூஸ்டு ப்ரைஸ் 36 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 10 கிலோ கிடைக்கும். ஸோ 2 கிலோ எக்ஸ்ட்ரா கிடைக்குதா? அதுதான் கொஸ்டினில் சொல்கிறாங்க. கஸ்டமர்ஸ் கேன் கெட் 2 kg மோர் ஆஃப் இட் ஃபார் ₹360. ஓகேவா? இதோடைய எக்ஸ்ப்ளனேஷனும் நான் ஃபஸ்ட் வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கேன் பர்சன்டேஜ் ஒன்றில். ஸோ பாருங்கள், CGL ரீசெண்டாக நடந்த CGLலே வந்து இதே மாதிரி பேட்டர்னில் 2 கொஸ்டின் கேட்டுட்டாங்க. அது ஒரு ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க, இது ஒரு ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க. சரியா? இதுக்கு தான் வந்து என்ன பண்ணணும்னா, CGL ஃபஸ்ட்டு எழுத போகிறவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நடுவில் எழுதுகிறவங்களுக்கு இந்த முதல்ல என்னென்ன நடந்ததுங்கிறத எப்படியாவது அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது.
ஒன்ஸ் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வர்றதுன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி அது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஒரு புதுசாக ஒரு கொஷினை பார்க்குறதுக்கும் இல்லை ஆன்டிசிபேட்டடாக ஒரு கொஷினை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் எக்ஸாம் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அன்னையிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா வெப்சைட்லேயும் தேடணும் ஒவ்வொரு கொஷின் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இருந்ததுன்னா. நெக்ஸ்ட்டு, in an election between two candidates, 5% of the registered voters did not cast their vote. 10% of the votes are found to be either invalid or of nota. The winning candidate received 60% votes in his favor and won the election by 17271 votes. Find the number of registered voters. ஓகே, இப்போ மொத்தம் நம்மக்கிட்ட 100% ஓட்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதில் 5% வந்து ஓட்டு போடலை. அப்போ ஓட்டு போட்டது எத்தனைன்னு பார்த்தோம்னா 95% தான் ஓட்டு போட்டாங்க. ஓகேவா, அந்த 95%லே வந்து 10% ஆஃப் த ஓட்ஸ் வேர் ஃபவுண்ட் டு பி எய்தர் இன்வாலிட் ஆர் ஆஃப் நோட்டா. ஸோ இதில் 10% வந்து இன்வாலிட்னு வச்சுக்கோங்க. அப்போ 95ல் 10% எவ்வளவு? 9.5. ஸோ அதை மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ மைனஸ் பண்ணிட்டோன்னா 10ல் 5 போச்சுன்னா 5, 14 9 போச்சுன்னா 5, 85. ஸோ ரிமைனிங் இருக்கிற வேலிடு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 85.5% ஓட்ஸ் தான். ஓகேவா, இதில் த வின்னிங் கேண்டிடேட் ரிசீவ்டு 60% ஓட்ஸ் இன் ஹிஸ் ஃபேவர் அண்ட் வான் த எலெக்ஷன் பை 17271 ஓட்ஸ். ஃபைன் த நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ். ஸோ வின்னிங் கேண்டிடேட் வந்து 60% ஓட்டு வாங்கியிருக்கான் அப்படின்னா லூசர் வந்து 40% ஓட்டு வாங்கியிருக்கணும் இல்லையா. ஸோ அவன் வந்து ஓட் இன் ஹிஸ் ஃபேவர் வான் த எலெக்ஷன் பை 1721 ஓட்ஸ். ஸோ இத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் அவன் ஜெயிச்சிருக்கான். அப்போனா வின்னிங் கேண்டிடேட்டுக்கும் லூசிங் கேண்டிடேட்டுக்கும் பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 20% டிஃப்ரென்ஸு. சரியா, அப்போ 20% தான் அந்த 1721. அதே மாதிரி அந்த 20% நம்ம எதிலிருந்து பார்க்கணுன்னா இதிலிருந்து பார்க்கணும். சரியா, 85.5 இதில் 20% ஓட்ஸ் தான் வந்து அந்த வின்னிங் மார்ஜின். ஓகேவா, இந்த 85.5ல் 60% வந்து ஜெயிச்சவன் வாங்கியிருக்கான், 40% தோற்றவன். ஸோ இதோடைய டிஃப்ரென்ஸ் தான் 20%. ஸோ அதுதான் வின்னிங் மார்ஜின். அப்போ இந்த 85.5ல் 20% எவ்வளோன்னு பார்க்கணும். சரியா, இப்போ 8.55ங்கிறது 10%, இன்னொரு 8.55, இன்னொரு 10%. ஸோ 20, 11, 1. ஸோ 17.1. இதில் 20%ங்கிறது 17.1%. சரியா, அப்போனா இந்த 17.1% தான் எனக்கு 17271 ஓவராலாக. சரியா, வின்னிங் மார்ஜின். ஃபைன் த நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ் தானே கேட்குறாங்க. இப்போ 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ சால்வ் பண்ணோம்னா 100 × 17271 டிவைடட் பை இதை வந்து ஒரு 171 டிவைடட் பை 10ன்னு போட்டுக்கலாம். ஓகே, 17.1. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 101 வரும். 17271 அதை நீங்கள் 171ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 101 வரும். ஓகே, இப்போ ஆன்சர் என்னது? 101 ஒரு 3 0. இதுதான் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ், ஆப்ஷன் சி. ஓகே, ரைட்டு, கிளியராக போகுதில்ல. ஸோ 100% டோட்டல் ஓட்டர்ஸ் அப்படின்னா 5% ஓட்டு போடல. ஸோ 95%. இதில் 10% ஓட்டு வந்து இன்வாலிடு. அப்போ ரிமைனிங் வேலிட் ஓட்ஸ் வந்து 85.5%. இதில் 60% வின்னிங்கு, 40% லூசிங். ஸோ அந்த டிஃப்ரென்ஸு பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் தான் வந்து 20%. அதுதான் 1727 ஓட்ஸு. அது என்னென்னு பார்த்தா 17.1% ஓவராலில் பார்க்கும்போது. ஸோ 100% கண்டுபிடிக்கிறோம். ரெஜிஸ்டர் ஓட்டர்ஸ் வந்து இவ்வளோ 101,000. ஓகே, நெக்ஸ்ட்டு, A invested 30% more than B. B invested 40% less than C. Who invested rupees 8,000? The average of the total amount invested by all of them together. ஸோ சி வந்து 8,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை நம்ம டேரெக்டாகவே எடுத்துக்கலாம். ஓகேவா, சி வந்து 8,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா பி இன்வெஸ்டட் 40% லெஸ் தேன் சி. அப்போ பி வந்து எவ்வளவு? இந்த 8,000ல் 60% தான் வந்து பியோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகேவா, 40% லெஸ் தேன் பி அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ அது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4,800 ஓட்டு. ஓகேவா, ஸோ பி வந்து 4,000 இன்வெஸ்டட். பி வந்து 4,800. இப்போ ஏ என்னன்னு பார்த்தோம்னா ஏ இன்வெஸ்டட் 30% மோர் தேன் பி. 30% மோர் தேன் பின்னா 130% ஆஃப் பி. ஓகே, ஸோ 13 × 48. சரி, 130 × 48. அப்போ அது என்ன வரும்?
3 8s are 24, 3 4s are 12, 14, 1 8 is 8, 1 4. So 4 2 6 2 6 2 4 0. Okay va 6 2 4 0 தானே 3 8s are 24, 2 3 4s are 12, 14, 1 8 is 8, 1 4 is 4, 4 2 1 6 24 தான். இப்போ ஆவரேஜ் ஆஃப் த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க இல்லையா? அப்போ 8000 ப்ளஸ் ஒரு 4800 ப்ளஸ் ஒரு 6240 இதோடைய ஆவரேஜ் கேட்குறாங்க. ஓகே 0401 10 19. ஸோ 190,403 டிவைட் பண்ணோம்னா 6 டைம்ஸு ஒரு 10 3 ஒரு 14 4 20 6. ஸோ 6346 வெரி நியர்பை வந்து என்னது 6347. ஓகே அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எ மேன் ஸ்டார்டட் ஆஃப் அ பிஸ்னஸ் வித் அ சர்டன் கேபிட்டல் அமௌண்ட். ஆக்சுவலாக பெரிய கொஷின் பார்க்க பெருசாக இருக்குது. எக்ஸாம் ஹாலில் வந்து கண்டிப்பாக ரீட் பண்ணவே ஒரு கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஆனால் பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? A man started off a business with a certain capital amount. In the first year, he earned 60% profit and donated 50% of the total capital. That is initial amount plus profit. He followed the same procedure with the remaining capital after the second and the third year. If at the end of 3 years, he is left with 15360, what was the initial amount with which the man started his business? ஸோ முதல்ல அவன்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அவனுக்கு ப்ராஃபிட் வந்து மொதல் வருஷத்தில் எவ்வளோ வருது? 60% ப்ராஃபிட்டு. ஸோ 100 + 60 அவன் கையில் மொத்தமாக 160 ரூபா இருந்திருக்கணும். சரியா? இதில் 50% அவன் டொனேட் பண்ணிடுறான். ஓகேவா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் அவன் கையில் அப்படின்னா 80 ரூபா இருக்கும். ஓகேவா? ரிமைனிங் அவன் கையில் 80 ரூபா இருக்கும் ஃபஸ்ட் இயர் முடிவில். சரி, அப்போ செகண்ட் இயர் பார்த்தோம்னா இதில் 60% ப்ராஃபிட்டு 48. 80ல் 60% ப்ராஃபிட்னா 48. ஸோ அவன் கையில் 128 டோட்டல் கேபிட்டல் இருக்கணும். ஸோ இதில் பாதி டொனேட் பண்ணிடுறான். அப்போ ரிமைனிங் எவ்வளவு? 64 ருபீஸு. அகெயின் தேர்ட் இயர் வரும்போது 64 ப்ளஸ் இதில் 60%. 60%னா 6.4ங்கிறது 10%. இது 6 டைம்ஸ் போடணும் இல்லையா? 4 6 are 24, 2 6 6 are 36, 38.4. ஸோ 64 கூட 38.4 ஆட் பண்ணோம்னா 102.4. ஸோ 38.4ங்கிறது 60%. ஓவராலாக அவன்கிட்ட இருக்கிறது 102.4. இதில் பாதி டொனேட் பண்ணிடுறான். அவன் மீதி எவ்வளோ இருக்கணும்? 51.2. ஸோ ஹீ இஸ் லெஃப்ட் வித் 51.2% அட் த எண்ட் ஆஃப் 3 years. ஓகே, அதுதான் வந்து 15,316 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 51% அங்கே 15,316 பார்த்தாலே தெரியுது இல்லையா? இந்த 51.2 தான் வந்து எனக்கு 15360 அப்படின்னா 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸ்டார்டட் ஹிஸ் பிஸ்னஸ். ஓகே, ஸோ 512 × 3 பண்ணால் என்ன வரும்? 133 1536 வருதா? 1536. ஸோ இதை அப்படியே அடித்தோம்னா ஒரு 30 டைம்ஸ் வரும். இங்கே ஆனால் 51.2 இருக்குது இல்லையா? 0.2 இருக்குது. ஸோ டிவைடட் பையில் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 30,000. ஓகே, ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தட்ஸ் இட். குட் கொஸ்டின் ஆக்சுவலி. ஸோ டொனேட்டட் 50% ஆஃப் த டோட்டல் கேபிட்டல், அது ரொம்ப முக்கியம். சரியா? இது வந்து ஃபஸ்ட்டு மொத்தமாக அவன்கிட்ட இருக்கும், அதில் பாதி கொடுத்துட்டோன்னா ரிமைனிங் இருக்கிறது. அடுத்து இது மொத்தம் இது ரிமைனிங் இருக்கிறது. ஓகே, அவ்வளோதான். கொஸ்டின் பெருசாக இருந்தாலும் பட் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒரு 1 minute எடுத்துக்கலாம். ஓகே, இந்த சம்முக்கு 2 marks ஈஸியாக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதோட ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அகெயின் நம்ம பர்சன்டேஜில் இன்னும் சில சம்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.